வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் டிவி. இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் பாருங்கள், இண்டெக்ஸ்னு வருது. இந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா பார் பாராக வருது. லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பார் பாராக வருது. பாருங்கள், பிக்சர் வந்துருச்சு. மேலே டாப்பில் மட்டும் கரெக்டாக இருக்குது, பிக்சர் கரெக்டாக இருக்குது டாப்பில். அதுக்கு கீழே போனீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸுங்கெலாம் வருது, ஹாரிசான்டல் லைன் வருது, எழுத்துலலாம் ஒரு மாதிரியாக லைன் வருது. இந்த ப்ராப்ளம் எப்படி ரெடி பண்ணலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து பேனல் ப்ராப்ளம் தான், டிஸ்பிளே ப்ராப்ளம். இதை நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து இதோட மாடல் நம்பர் பார்ப்போம். நம்ம இண்டெக்ஸ் டிவி இது 50 இன்ச்சஸ். இது LEDSF5004. இப்போ வந்து இந்த டிவியை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இது மதர் போர்டு, இது வந்து டிகான் போர்டு. இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேயில் தான் இது ப்ராப்ளம், நம்மளுக்கு மதர் போர்டிலலாம் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து AUO பேனல் போட்டிருக்காங்க, 50 இன்ச்சஸ். இது பாருங்கள், டிகான் நம்பரை பாருங்கள், டிகான் நம்பர் NTA500HVN07 போட்டிருக்கு. அதே மாதிரி பேனலில் பாருங்கள், T500HVN08.5 இந்த பேனல் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிகான் போர்டில் இங்கே VGH VGL எல்லாமே வருது இல்லையா, இந்த வோல்டேஜ் எல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கணும். எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம டிஸ்பிளேயை ஆல்ட்ரு பண்ணோம். முதல்ல வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதில் பிக்சர்லாம் வருது, பிக்சர் வர்றதுனால உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த VGH VGL அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், LC1 LC2 எழுதிருக்கு. இதில் வந்து LC1 இந்த ஃபஸ்ட் லாஸ்ட் லைனில் ரெண்டுலேயும் செக் பண்ணணும். அதில் வால்டேஜ் வந்து -9 30 வால்ட், -9 30 வால்ட், +30 9 மைனஸ் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும், மாறி மாறி வரும். LC1 LC2 அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் கரெக்டாக இருக்குன்னா டிகான் ஓகே, டிகான் பக்காவாக இருக்குது. இந்த டிகான் நல்லா இருக்கிறனால தான் உங்களுக்கு பிக்சர் வருது, ஆனால் டிஸ்பிளேயில் தான் ஷார்ட் ஆகிறனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அதனால் நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணோம். டிகான் கரெக்டாக இருக்குது, ப்ராப்ளம் டிகானில் கிடையாது. முதல்ல வந்து இதில் வந்து LC1 டிகான் போர்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LC1 LC2 எழுதிருக்கீங்களா, VSS LC1 LC2. இப்போ நம்ம இந்த LC1 LC2வை தான் நம்ம மாடிஃபை பண்ணுறோம், கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணணுன்னாக்கா, இந்த LC1 LC2 வந்து இந்த இடத்துல வரும் டிஸ்பிளேயில். இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், LC1 LC2 HC1 HC2 HC3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் தான் அந்த LC1 LC2ன்றது வந்து LG டிஸ்பிளே வந்து ஆட் ஈவன் வரும். அதாவது அதில் வந்து VGL வரும், அப்புறமா VGH வரும். அதாவது -9 வோல்ட்டு அப்புறமா 30 வோல்ட் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த பேனலில் LC1 LC2ன்னு சொல்லுவாங்க. இதே LGலலாம் பார்த்திங்கன்னா ஆட் ஈவன் எழுதியிருப்பாங்க, ரெண்டும் சேம் தான். இப்போ நம்ம இதை தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த சைட்லேயும் LC1 LC2, அதாவது LC1 LC2 இந்த சைட்லேயும் வரும், அதே மாதிரி இந்த சைட்லேயும் வரும். இந்த சைடில் ரெசிஸ்டருக்கு இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா LC1 LC2ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள், இங்கேயே வரும். ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம இப்போ ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதல்ல வந்து நான் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டிவியை போட்டு காமிச்சு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, முதல்ல இந்த LC1ஓட ரெசிஸ்டர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இந்த சைடு பண்ணவங்க முதல்ல இந்த சைடில் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த சைடு வரலன்னா, எந்த மாற்றமும் இல்லைன்னா இந்த சைடில் நம்ம LC1 LC2வை
இந்த சைடில் வர LC1 LC2வை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிஸ்டர்ஸ் வருது இல்லையா LC1 LC2க்கு இங்கே பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். வந்து இதே மாதிரி தான் அந்த சைடு இருக்கும் LC1 LC2. இதில் நம்ம முதல்ல LC1 நம்ம எடுத்து விட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைடில் இப்போ நான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் LC1. இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் LC1ஓட ரெசிஸ்டரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ரெசிஸ்டரை கழட்டிட்டேன். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவி ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ்னு வருது படம். ஆனால் இண்டக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் தெளிவாக வருது. அப்புறம் கொஞ்சம் அப்படி ஸ்டக் ஆகுது. மறுபடியும் உங்களுக்கு பிக்சர் தெளிவாகிடுது. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போது முதல்ல இருந்ததை விட பெட்டராக இருக்குது. கீழே பாருங்கள் லைன்ஸ் வருது, அப்புறம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்போ வந்துடுச்சு, மறுபடியும் போயிடுச்சு. இப்போ க்ளீனாக இருக்குது படம். ஸோ இப்போ வந்து நம்ம LC1 ரெசிஸ்டர் மட்டும்தான் எடுத்து விட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, முதல்ல வந்து ரைட் சைடில் எடுத்து விட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெட்டராக வரலைன்னா நீங்கள் அந்த பக்கம் விட்டுட்டு லெஃப்ட் சைடு போயிடணும். இப்போ நான் வந்து ரைட் சைடில் எடுத்து விட்ருக்கேன். ரைட் சைடில் LC1 மட்டும் ரெசிஸ்டர் எடுத்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பிக்சர் நல்லா வருது. ஆனால் அதே டைமில் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி டபுள் இமேஜ் மாதிரி மாறிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது வந்து LC2 ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்குறோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிக்சரை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு அப்போவும் சரியாக வரலன்னா வேறு ஒரு வழி இருக்குது. அந்த வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம அந்த LC2வை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதான் நான் வந்து ரைட் சைடில் வந்து LC1 மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். LC2னா இந்த ரெசிஸ்டரை விட்டுட்டு அடுத்த ரெசிஸ்டர் தான் LC2ன்னு இருக்குது பாருங்கள். அதையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்குறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் பிக்சரை போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே நல்லா தெரியுதா உங்களுக்கு, தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, LC1 முதல்ல ரிமூவ் பண்ணணும். இப்போது இந்த ரெசிஸ்டரை விட்டு அடுத்த ரெசிஸ்டர் LC2ன்ற இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இதே LG பேனல் இது வந்து ஆட் ஈவன் வரும். அதே சேம் தான் இதுவும். இதில் LC1 LC2ன்னு இருக்கும். இப்போ இதை LC2வை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பிக்சரை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கலாம். அப்படி கரெக்டாக வரலைன்னா நம்ம வேறு மாதிரி மாடிஃபை பண்ணணும். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இன்டெக்ஸ்னு வருது. இப்போது படம் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இன்டெக்ஷன் வருது. முதல்ல வந்து இப்போ படம் தெளிவாக வருது. அதுக்கப்புறம் டபுள் இமேஜாக மாறும், பாராக வரும். ஆனால் இப்போ வரல, கிளியராக இருக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் வந்துச்சு பாருங்கள், ஏவி எல்லாம் கிளியராக வந்துடுச்சு பாருங்கள். எந்த ஒரு லைனோ எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், கீழே பாட்டம் டாப்பில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது இப்போ படம். முதல்ல நம்ம LC1 எடுக்கும்போது படம் பிக்சர் நல்லா கிளியராக வந்துட்டு மறுபடியும் டபுள் இமேஜாக அந்த மாதிரி பாராக வர்ற மாதிரி வந்துச்சு. இப்போ பிக்சர் அந்த LC2வையும் எடுத்து விட்டோன்னே உங்களுக்கு கிளியராக படம் வந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது வந்து இப்படி பண்ணி நம்மளுக்கு படம் சரியாக வரலன்னா இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி எப்படின்னாக்கா நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நான் இப்படியே விட்டுருவேன் இதை. இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் படம் உங்களுக்கு சரியாக வரலன்னா இந்த எல்ஜி பேனல்லையும் நம்மள இதே மாதிரி தான் செய்வோம். அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து LC1 LC2 இந்த இடத்துல இருக்குது. LC1 LC2 இங்கே இருக்குது பாருங்கள். LC1 LC2 2 ரெசிஸ்டர் எடுத்து விட்டுட்டேன். அப்படி எடுத்து விட்டு எனக்கு ரெண்டு எடுத்து விட்டதுனாலையும் படம் கிளியராகவே வந்துருச்சு. உங்களுக்கு கிளியராக வரல, ஏதாவது லைன்ஸு இந்த மாதிரி பாராக வருதுன்னாக்கா நீங்கள் இந்த LC1 இருக்கு இல்லையா, இதில் வந்து VGH கொடுக்கணும். அதாவது இந்த பக்கம் கொடுக்காது, பேனலுக்குள்ளே போகிற இதை கண்டுபிடிச்சி அந்த லைனில் வந்து VGH கொடுக்கணும். அதே மாதிரி VGH கொடுத்துட்டு போட்டு பாருங்கள், படம் கிளியராக வருதா பாருங்கள். அப்படி வரலன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, LC2க்கு VGL கொடுங்க. VGH இது VGL. அதாவது இங்கேருந்து டிகான் போர்டில் உங்களுக்கு VGH VGL வரும். டிகான் போர்டில் உங்களுக்கு வர்றது வந்து இந்த டிகான் போர்டில் இங்கே வருது பாருங்கள். உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இந்த பாருங்கள் VGH VGL. அதாவது VGHன்றது 30 வோல்ட் வரும். இது VGL வந்து 9 வோல்ட் 7 வோல்ட் மைனஸ் வோல்ட் வரும். இதை நீங்கள் இதிலேருந்து பைபாஸ் பண்ணி VGH எடுத்துகிட்டு வந்து நீங்கள் LC1 கொடுத்து பார்க்கணும். LC1 கொடுத்து பார்க்கணும். VGL LC2 கொடுத்து, அதாவது பேனலுக்கு போகிற உள்ளார போகுது இல்லையா, இந்த சோர்ஸ் காஃப்குள்ளார போகும், அந்த லைனில் கொடுக்கணும். நீங்கள் அந்த பக்கம் கொடுக்கக்கூடாது. இந்த சைடில் எந்த சைடுன்னு பார்த்து அதில் கொடுத்திங்கன்னா பிக்சர் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் எல்ஜி பேனல்லையும் நம்ம பண்ணுவோம். இதில் வந்து LC1 LC2 வரும். அதில் வந்து நம்மளுக்கு ஆட் ஈவன் வரும். ரெண்டும் சேம் தான். நீங்கள் அதே மாதிரி VGL வால்ட்டும் VGH வால்ட்டும் மாறி வரும். அதுதான் வந்து உங்களுக்கு ஆட் ஈவன் சொல்லுவாங்க. இதில் வந்து LC1 LC2ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.